மலேசியாவின் உளவு சேவைத்துறை முழு விழிப்பு நிலையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு வெளிநாட்டு தீவிரவாத தொடர்பு வலையை உருவாக்க முயன்ற 36 வங்காளதேசிகள் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து இது நிரூபணமாகி உள்ளது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். நமது உளவுத்துறை மிகுந்த விழிப்புடனும் வேகத்துடனும் செயல்பட்டு வருகிறது. அவர்கள் அவ்வாறு செயல்படாதிருந்தால் அவர்களை கைது செய்திருக்க முடியாது என்று புத்ராஜயாவில் உள்துறை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கோ நிதி திரட்டுவதற்கோ தனது பிரதேசத்தை பயன்படுத்த மலேசியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், அத்தகைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கும் நிதி திரட்டுவதற்கும் மலேசியா ஒரு தளமாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நமது முகமைகள் உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தாங்கள் விட்டுக் கொடுக்கும் போக்கை அனுசரிக்க மாட்டோம் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.